ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண் மொபைல் சர்வீஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் J4 Plus இந்த மாடலில் டிஸ்பிளே நல்லா இருக்குது. டச் கிளாஸ் மட்டும் கிராக்கில் இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் உடஞ்சிருக்கு. இது எப்படி அவங்களுக்கு கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பவர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டச் செப்பரேட்டர் மிஷினில் வந்து வைக்க போகிறோம். டச் செப்பரேட்டர் மிஷினில் வந்து ஒரு 3 minutes வச்சிடலாம். A few moments later. ஓகே, இப்போ 3 minutes கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு பிளேடும் ஓசியோட பேக் ஷீட்டும் தான் தேவை. பிளேடை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கேப் தேடுவோம். ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே வந்து லைட்டாக விலகிப்பே இருக்கும். நம்ம அதை வச்சு கேப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாடலில் வந்து சென்டரில் தான் ஸ்டிப் வரும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்பிளே வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, டிஸ்பிளே ஸ்டிப்பை வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணியாச்சு. எந்தெந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியும் பாருங்கள். இந்த கார்னரில் கீழ் சைடில் எல்லாத்துலேயுமே வந்து உடஞ்சிருக்கு. இது வந்து கிளாஸ் டைப்பு, டச் வராது. இப்போ டச் செப்பரேட்டர் மிஷினில் வந்து வச்சிடலாம். டச் செப்பரேட்டர் மிஷினில் வந்து ஒரு 30 seconds வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேக்யூம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து டிஸ்பிளேயில் இருக்கிற அந்த க்ளூஸ்லாம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிப்பே இருக்கும். நம்ம வந்து கட்டிங் ஒயர் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 30 seconds கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வேக்யூம் கொடுத்துடலாம். இப்போ வந்து டிஸ்பிளே வந்து ஷேக் ஆகாது. இப்போ கட்டிங் ஒயர் வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. தனியாக எடுத்துடலாம். டிஸ்பிளே தனியாக, டச் தனியாக. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். நீட்டாக வந்து எடுத்தாச்சு. இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபால்கான் 530 ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிடலாம். நல்லா அந்த பழைய க்ளூஸ்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அப்போ தான் புது ஓசியோ கிளாஸ் ஒட்டும்போது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே ஃப்ரேமில் மாட்டிடலாம். டிஸ்பிளே கரெக்டான பொசிஷன் பார்த்து மாட்டிடலாம். ஓகே, கரெக்டாக மாட்டியாச்சு. இதுதான் புதுசாக வாங்கியிருக்க ஓசியோ டச் கிளாஸு. இந்த செகண்ட் லேயர் ஷீட் வந்து கிழிச்சிடலாம்.
இப்போ கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரேமில் வந்து டிஸ்பிளே வந்து எடுத்துடலாம். இப்போ லேமினேட்டிங் மிஷினில் வச்சிடலாம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே, லேமினேட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் லேமினேட்டிங் மிஷின்லேருந்து. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 4 கார்னரில் மட்டும் லைட்டாக வந்து பபுள்ஸ் இருக்குது. இது வந்து பபுள் ரிமூவர் மிஷினில் வந்து 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். 5 minutes later. ஓகே, 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பபுள் ரிமூவர் மிஷின்லேருந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிஸ்பிளேயில் ஒரு டாட்ஸ் கூட இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ டிஸ்பிளே ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். கரெக்டான பொசிஷன் பார்த்து கனெக்ட் பண்ணிடலாம். மொபைல் ஆன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.